திமுக தரப்பு பேச்சுவார்த்தை குழுவினரோடு தொகுதிகளை அடையாளம் காணும் கலந்தாய்வை மேற்கொண்டோம். இன்னும் இறுதி செய்யவில்லை. நாளை காலை மீண்டும் இதே குழுவினரை சந்தித்து பேச இருக்கிறோம். நாளை இறுதி செய்யப்படும். கூட்டணியின் தலைவர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு என்னென்ன தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். அதன் பின்னர் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள். இழுபறிக்கு காரணம் என்ன சார்? சார் தொடர்ந்து இந்த அதெல்லாம் பேச்சுவார்த்தை குழுவோடு தான் பேச முடியும், வெளிப்படையாக பேச முடியாது. இந்த முறை கேட்ட தொகுதிகளையும் அவர்கள் தர முன்வந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில தொகுதிகள் இறுதி செய்ய வேண்டிய நிலையில் உள்ளது. ஆகவே நாளை அனைத்து தொகுதிகளையும் அடையாளம் கண்டு கையொப்பம். இந்த முறை இவ்வளவு இழுபறிக்கு காரணம் என்ன சார்? தொடர்ந்து இழுபறிலாம் இல்ல. 12 கிட்டத்தட்ட 20 கட்சிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு தொகுதியை கேட்பாங்க. அப்போ அந்த கட்சிகளுக்கு உரிய பதிலை தர வேண்டியது திமுகவுடைய கடமை. ஆகவே பொறுமையாக நிதானமாக பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கு. பொது தொகுதிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கேட்பீங்க. இந்த வாட்டி ஏற்கனவே இருந்து ரீட்டைன் ஆகுமா, இல்ல தென் மாவட்டத்தில் ஏதாவது ஒன்று கேட்கிற மாதிரி அப்படி போகுமா? இப்படி அதெல்லாம் பேச்சுவார்த்தையில் தான் முடிவு செய்யணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 2 தொகுதி பொது தொகுதின்னு. என்னென்ன தொகுதிகள் என்பது பேச்சுவார்த்தையில் தான் முடிவாகும். இன்னும் அது முடிவாகும். சுமூகமாக இருப்பது திருப்திகரமாக. கூட்டணி கட்சிகள் மத்தியில் ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கிறதா தெரியுது. கூட்டணி கட்சிகள் மத்தியில் ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கிறதா தெரியுது. ஒரு உத்வேகம் இல்லாத அது ஒரு மாயை, அவ்வளவுதான். அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதிமுகவினர் 6 மாதத்திற்கு முன்பே பிரச்சாரத்தையே தொடங்கிவிட்டார்கள். அதனால் அவர்களால் உடனடியாக பட்டியலை அறிவிக்க முடிந்தது. போட்டியிடக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளின் எண்ணிக்கை மிக குறைவு. அதில் அவர்களுக்கு பெரிய சிக்கல் எழவில்லை. எங்கள் கூட்டணியில் இது ஒரு மெகா கூட்டணி என்கிற நிலையில் 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் உள்ளன. மெகா கூட்டணி என்கிற முறையில் 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் உள்ளன. ஒவ்வொருவரும் நாங்கள் கேட்ட தொகுதியை இன்னொரு கட்சி கேட்கும், அவர்கள் கேட்ட தொகுதியை நாங்கள் கேட்போம். ஆகவே 2 தரப்பாரிடையேயும் திமுக பேசி இறுதி முடிவை செய்வார்கள். அதனால் இந்த ஒரு சின்ன இடைவெளி. கூட்டணியில் அதிருப்தியாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் எண்ணிக்கையின் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அதிருப்தி சொன்னாங்க. எண்ணிக்கை பேச்சுவார்த்தை நிறைவடைந்து விட்டது. இனி அதை பற்றி பேச தேவையில்லை. அதிருப்தியாளர்கள் அதிருப்தி வெளிப்படுத்திக்கிட்டே வராங்க. இப்ப கடைசியா மதிமுகவும் அதிருப்தி வெளிப்படுத்திருக்காங்க. இருக்கிற அதிருப்தி உங்களுடைய அறிக்கையுடைய இம்பாக்ட் இல்ல, அது என்னுடைய ஆசை. அதாவது எங்க கூட்டணியில அவர் ஒரு முக்கியமான ஒரு பங்கேற்பாளர் அல்லது பங்குதாரர். அவர் 4% வாக்கு வங்கி உடைய ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். அவர் மனமுவந்து எங்களோடு களத்தில் நிற்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர் பெருந்தன்மையாக முதல்வரை சந்தித்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், உங்களுக்கு பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொன்னது உண்மை. அதையும் நான் வரவேற்று பாராட்டியிருக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த பின்னர் தொடர்ந்து 6 ஆண்டுகள் தேர்தலில் அவர்கள் நிற்காமல் போனால் அந்த பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துவிடும். ஆகவே பதிவு பெற்ற ஒரு அரசியல் கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் பங்கேற்க வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை. இந்த சூழலில் எனக்கு தோன்றிய கருத்தை வெளிப்படையாக மாண்புமிகு முதல்வருக்கு தோழமையோடு ஒரு வேண்டுகோளாக வைத்தேன், அவ்வளவுதான். அது மக்கள் நீதி மையத்தின் கோரிக்கையும் அல்ல, அல்லது திமுக தரப்பிலே அவர்களுக்கு தரக்கூடாது என்கிற அடிப்படையிலும் செய்ததாக நாங்கள் உணரவில்லை. தனிப்பட்ட முறையில் அவரும் எங்களோடு எத்தனை தொகுதி என்பது அது பேச்சுவார்த்தை முடிவு செய்யப்படும். அந்த அறிக்கையிலே அவர் சொல்லியிருந்தது எங்களுக்கான சின்னத்தில் நாங்கள் நிற்க இயலாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. திமுக தரப்பில் சொல்லப்படுகிற கருத்து நியாயமானதுதான். அதை உணர்ந்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடாமல் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்போம்.
சனாதன சக்திகள் இங்கே கொல்லைப்புற வழியாக உள்ளே நுழைய பார்க்கிறார்கள். அவர்களை தடுத்து நிறுத்துவது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தேசத்திற்கே நல்லது என்கிற அடிப்படையில் அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கையை படித்த போது எனக்கு தோன்றிய கருத்தாக அதை நான் பதிவு செய்தேன். திமுக பரிசீலிக்குமா சார்? மக்கள் நீதி மையம் கோரிக்கை திமுக பரிசீலிக்குமா? தேமுதிக வரையிலும் இந்த எண்ணிக்கை உறுதி பண்ணது பிறகாக நிறைய இடதுசாரிகள் சமூக வலைதள பக்கங்கள்ல அவங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தி வந்தாங்க. இது ஒரு நியாயமற்ற ஒதுக்கீடா இருக்குன்னு குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. உங்களுடைய கருத்து ஒரு அறத்தின் கருத்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா அவங்க எல்லாமே பதிவிட்டிருக்காங்க. நீங்க அது உங்க கருத்தா மட்டுமே சுருக்கிக்கிறீங்களா இல்ல அது அறத்தின் கருத்தா வழிமொழிகிறீங்களா? அரசின் கருத்து அறம் சார்ந்த கருத்தா? அதாவது இடதுசாரிகள் அப்படின்னு நான் சொல்லும்போது எங்களையும் இணைத்துக் கொண்டுதான் நான் சொல்லுவேன். போன முறை ஆளுக்கு 6 தொகுதி, அதனால் 18 தொகுதி. இந்த முறை 3 கட்சிகளையும் சேர்த்து 18 தொகுதி என்கிற பொருளில் நான் சொன்னேன். என்னுடைய அறிக்கையில் கருத்தியல் வலிமை கொண்ட கட்சிகளை, குறிப்பாக இடதுசாரி சக்திகளை அரவணைப்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அல்லது முன்னுரிமை செலுத்த வேண்டும். இது கூட்டணியின் தலைமைக்குள்ள தவிர்க்க முடியாத ஒரு பொறுப்பு என்று என்னுடைய உணர்வை நான் வெளிப்படுத்தியிருந்தேன். இன்றைக்கும் நான் அந்த கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக இருக்கிறது என்று சொன்னால், கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்று சொன்னால், எதிரிகள் விரித்த வலையில் சிக்காமல் அவர்களின் சூது சூழ்ச்சிகளை முறியடித்து இது தொடர்கிறது என்று சொன்னால், அதில் இடதுசாரி கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பெரிய பங்கு உண்டு. அந்த அடிப்படையில் தான் அதை நான் சொன்னேன். பொதுமக்கள் மத்தியிலே அல்லது கட்சி தோழர்களிடையே பல கருத்துக்கள், எதிரும் புதிருமான கருத்துக்கள், ஆதரவான எதிரான கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் வரத்தான் செய்யும். ஆனால் இப்போது எல்லாம் நிறைவு செய்துவிட்டன. நாங்கள் மனமு வந்து கையொப்பம் போட்டுவிட்டோம். இனி எண்ணிக்கை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. தொகுதிகளை அடையாளம் காண்பதிலும் வெற்றிகரமாக நாங்கள் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான கட்சிகள் அடையாளம் கண்டு கையொப்பமிட்டு விட்டனர். இன்னும் ஓரிரு கட்சிகள் தான் நாங்கள் நாளை காலை, காங்கிரஸ் நாங்கள் நாளை முடிவு செய்வோம். நாளை மாலையோ அல்லது நாளை மறுநாளோ முதல்வர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பதை அறிவிப்பார். நேற்று உங்கள் அறிக்கைக்கு பிறகு இன்று காலை மதிமுக அந்த சின்னம் தொடர்பாக ஒரு நெருக்கடி கொடுக்கிறதா அவங்க அதிர்ச்சியாக வெளிப்படுத்திருக்காங்க. அவங்க கேட்டுதானே ஒரு தொகுதியில் நாங்கள் நிற்கணும், அப்பதான் தேர்தல் ஆணையம் வந்து எங்கள் கட்சிக்கான பதவியை ரத்து செய்யாது என்று கேட்டுத்தான் அவர்கள் ஒரு தொகுதியிலே நிற்கிறார்கள். இந்த முறை இவ்வளவு நெருடல்களுக்கு என்ன சார் காரணம்? இவ்வளவு நீண்ட பயணமா? பெரிய கூட்டணி என்பது மட்டும்தான் இதுல பிரச்சனை, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க நேற்று ஒரு வரையறை சொல்லியிருந்தீங்க. கூட்டணிகளுக்கு இருந்த கூட்டணி கட்சிகள் எண்ணிக்கையை விட இப்போது 9 கட்சிகள் கூடுதலாக சேர்ந்திருக்கின்றன. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன கருத்து தான், புதிதாக ஒரு கட்சி தொடங்கப்பட்ட நிலையிலும் கூட ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு தர தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்தும் கூட இந்த கட்சிகள் எல்லாம் திமுகவை நோக்கி வந்தனவே தவிர அந்த புதிய கட்சிக்கு துணை நிற்க யாரும் போகவில்லை, அல்லது ஒரு புதிய கூட்டணியை உருவாக்க யாரும் போகவில்லை, அல்லது அதிமுக அணிக்கு போக வேண்டும் என்று யாரும் விரும்பவில்லை. ஆகவே எங்கள் கூட்டணி மெகா கூட்டணி, கருத்தியல் சார்ந்த கூட்டணி, வெற்றிகரமான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு இந்த கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். நேரடியாக கேட்கிறது, தோழமை கட்சிகளிடம், இடதுசாரி கட்சிகளிடம் பாஜக எதிர்ப்பு நல்கக்கூடியதை அங்கசமாக திமுக பயன்படுத்துகிறார். அது திமுக